பிரதமர் மோடி சொல்லியிருக்காங்க, தங்கம் வாங்காதீங்க, வெளிநாடு போகாதீங்க, பெட்ரோல் கம்மியாக யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. இதை கேட்கும்போது என்ன தோணுச்சு? ஒரு நிமிஷம் கோவிட் ஞாபகம் வந்துடுச்சு. அதே சமயத்தில் எல்லாமே நல்லா தானே போயிட்டுருக்கு, ஏன் மோடிஜி இப்படி சொல்கிறார் அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? உண்மையில் என்ன தான் நடந்துட்டுருக்கு? முதல்ல நம்மளை எத்தனை பேர் வந்து வெளிநாடே போகிறது கிடையாது, தங்கம் வாங்குறதுக்கு நிறைய மக்கள் கிட்ட வந்து போதுமான அளவு பணம் இருக்கிறது இல்லை, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுற மக்கள் தான் பெரும்பாலும். அப்படி இருந்தாலும் இந்த அறிவிப்புகள் வந்து கொஞ்சம் முக்கியமான ஒரு அறிவிப்பு தான். ஏன்னா பிரதமர் வந்து இதை சொல்ல வேண்டிய நிலைக்கு ஏன் வந்தார் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அப்புறம் என்னதான் சொல்லியிருக்காரு டீட்டெயிலாக பார்ப்போம். நான் உங்கள் மணியன் கோபி, நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பாசிட்டிவ் பாலிடிக்ஸ். முதல்ல இந்த அறிவிப்புக்கு பின்னணியில் இருக்க முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்கா ஈரான் போர், ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதில் தான் வந்து உலகத்தோட 20% எண்ணெய் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணப்பட்டு இருக்கு. இப்போ அந்த இடம் வந்து பெரிய லெவலில் பாதிக்கப்பட்டிருக்கு. இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சி IEA என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வரலாறுலேயே இவ்வளோ பெரிய எனர்ஜி தட்டுப்பாடு நடந்தது கிடையாது, இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் நடக்கிற பிரச்சனைனால நடக்குதுன்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்கிறாங்க. சரி, இந்த மாதிரியான அறிவிப்பு நம்ம மோடிஜி மட்டும் இந்தியாவுக்கு மட்டும்தானு கேட்டிங்கன்னா இல்லை. இது வந்து எந்த நாடுகள்லாம் சொல்கிறேன் கேளுங்களேன். வியட்நாம், இலங்கை, பிலிப்பைன்ஸ், பாகிஸ்தான், இந்தோனேஷியா, மியான்மர், இந்த எல்லா நாடுகளுமே இதே மாதிரியான அறிவிப்புகளை கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நாட்டோட பிரச்சனையை நம்ம பார்க்க முடியாது, இது உலகத்தோட பிரச்சனை தான். இப்போ என்ன பண்ணுறதுன்னா, அடுத்து மோடிஜி சொன்னால் அந்த 7 வேண்டுகோள்கள் என்ன, அந்த அறிவிப்புகள் என்ன, அதோட விளக்கம், அதோட ஆதாரம், அதெல்லாம் நான் சொல்கிறேன். முதல்ல வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்க, வீட்டிலேருந்தே வேலை பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. இதுக்கு காரணம் நம்ம வந்து ஃபியூவலை வந்து சேவ் பண்ணணும், ஆஃபீஸ்க்கு போயிட்டு வர அந்த ஃபியூவலை மிச்சம் பிடிக்கலாம் அப்படிங்கிறதுனால. ஏன்னு சொன்னால் நம்மளுடைய ரிசர்வ்ஸ் வந்து ஒரு 2 to 3 மாதங்கள் வரைக்கும் தான் இருக்குங்கிறாங்க. இது முதல் காரணம். முன்னாடி மாதிரி ரஷ்யா வந்து அவ்வளோ டிஸ்கவுண்ட்ஸ் தர்றதில்லை, 2வது காரணம். 3வது வந்து கத்தார்லேருந்து இயற்கை எரிவாயு சரியாக வர்றதில்லை. அதுக்கப்புறம் இப்போ நம்ம பார்த்த மாதிரி இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சியே வந்து தலைவரே சொல்லிட்டாங்க, இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனைன்னு சொல்லிட்டு. 2வது வந்து தங்கம் வாங்குறத, அது பர்டிகுலராக மென்ஷன் பண்ணியிருக்கிறது, கல்யாணத்துக்காக நீங்கள் தங்கம் சேர்த்து வைப்பீங்கன்னா அந்த மாதிரி தங்கம் வாங்குறத மெயினாக தள்ளி வைங்க ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஏன்னா நம்ம நாட்டோட தங்கத்துடைய பர்ச்சேஸ் ஆண்டுக்கு வந்து $72 பில்லியன். இது வந்து நம்ம இறக்குமதி பண்ணுறோம். இது இறக்குமதி பண்ணும்போது நம்மளுடைய இந்தியன் ருப்பி எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அப்போ இந்தியன் ருப்பியோட வேல்யூ வந்து பயங்கரமாக குறையுது. இதனாலேயும் நம்மளுக்கு வந்து இந்த எனர்ஜி பிரச்சனையில் இது மேலும் கூடுதல் சுமையாக இருக்கும். இப்போவே நம்மளுடைய ரூபாவோட மதிப்பு வந்து $95 $1 அப்படின்னு வந்துருச்சு. அப்போ இது வந்து 2வது முக்கியமான அறிவிப்பு. இது அறிவிச்சு வந்ததுக்கு அப்புறமாவே கோல்டில் டீல் பண்ணுற நிறுவனங்களோட பங்குகள் வந்து 10% 15% வந்து குறைஞ்சிருச்சு. இது ஒரு முக்கியமான அபாயகரமான விஷயம்தான். 3வது சமையல் எண்ணெயை குறைச்சி பயன்படுத்துங்க அப்படிங்கிறாங்க. அதில் இன்னொன்று சேர்த்து சொல்லிடுறாங்க, இது பண்ணுறது மூலமாக நீங்கள் உங்கள் ஹெல்த்துக்கும் நல்லது, ஃபினான்ஷியலாக நம்ம நாட்டுக்கும் நல்லதுன்னு சொல்லியிருக்கிறது. ஆனால் அவர் வந்து இந்த ஃபினான்ஷியல் பிரச்சனையில் வந்து நம்மளுடைய சமையல் எண்ணெயை குறைக்க சொல்கிறாருன்னு சொன்னால் அதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலான்னு சொன்னால், இந்த பிரச்சனை எவ்வளோ பெரிய சீரியஸான பிரச்சனைங்கிறத இந்த இது மூலமாக நம்ம புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அடுத்ததாக ஒர்க் ஃப்ரம் ஹோம், அது ஒரு பக்கம். இன்னொன்று, நீங்கள் பெட்ரோல் டீசலே கொஞ்சம் கம்மியாக பயன்படுத்துங்க, எல்லோரும் சேர்ந்து ஒரு பூல் பண்ணி ஒரு ட்ராவல் பண்ணுங்கள், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அதிகமாக பயன்படுத்துங்கிறாங்க. இது வந்து பொதுவாக இது ஒரு தேசிய கோரிக்கை அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னு சொன்னால் நம்ம வந்து அனாவசியமாக செலவு பண்ணுறதை கம்மி பண்ணுங்கள், இது ஓவராலாகவே இந்தியாவோட எக்கனாமிக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாரு. 5வது ரசாயன உரங்களை வந்து கம்மி பண்ணுங்கள், கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் கம்மி பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இது எதுனாலன்னு கேட்டிங்கன்னா, முதலே சொன்ன மாதிரி யூரியா உற்பத்திக்கு வந்து கத்தாரிலேருந்து வர்ற இயற்கை எரிவாயு தேவை, அதோடைய சப்ளை வந்து தடைப்பட்டிருக்கு. அதனால நீங்கள் இதை கம்மி பண்ணி பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி அறிவிப்பு கொடுங்க. 5வது. 6வது வெளிநாட்டு பொருட்கள் வேண்டாம், நீங்கள் வந்து சுதேசி பயன்படுத்துங்கன்னு சொல்கிறாங்க. இதுவும் வந்து நம்ம தங்கம் கூட கொஞ்சம் லிங்க் ஆனது தான். நீங்கள் வெளிநாட்டு பொருட்கள் வாங்கும்போது நம்ம இறக்குமதி பண்ணுறோம், இறக்குமதி பண்ணும்போது நம்மளுடைய இந்திய ரூபா விற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. அதனால் இந்திய ரூபாயோட மதிப்பு குறையும். இது ஓவராலாக ஒரு ரிப்பிள் எஃபெக்ட் வருங்கிறதுனால அது வேண்டுகோள் கொடுத்துருக்குறாங்க. கடைசியாக வெளிநாடு பயணங்களை வந்து தவிர்க்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுவும் அதே போல் ஃபாரெக்ஸோடைய மதிப்பை நம்ம வந்து பாதுகாக்கிறதுக்காக தான். எனக்கு ஆக்சுவலாக இந்த ஃபாரெக்ஸ் எதனால் வந்து நம்ம வந்து எப்படி இந்த ரூபா மதிப்பு பண்ணணுங்கிறத பற்றி ஒரு கேஸ் ஸ்டடி பண்ணி அதை விளக்கணும்னு ஒரு ஆசை. நான் கூடிய விரைவில் அதை நான் பண்ண முயற்சி பண்ணுறேன். அப்போ இதுவும் என்னென்னு சொன்னால், நீங்கள் வெளிநாடு போகும்போது இந்தியன் ருப்பீஸை கொடுத்துட்டு இந்தியன் ருப்பியை விற்றுட்டு நம்ம வந்து எந்த நாட்டுக்கு போகிறோம் அந்த நாட்டோட கரன்சி நம்ம வாங்குவோம். அப்போ நம்மளுடைய ரூபாயோட மதிப்பு குறையும், வெளிநாட்டு ரூபாய் எந்த ரூபாயை நம்ம வாங்குறோமோ அதோட மதிப்பு வந்து கூடும். அப்போ இப்படி பண்ணுறது நீங்கள் தவிர்க்கிறது மூலமாக இந்தியாவோட ருப்பியோட
ரூபாயோடைய மதிப்பை நம்ம கொஞ்சம் பாதுகாக்கலாம். ஏன்னா இப்போ நம்மளோட ஃபாரெக்ஸ் ரிசர்வ் எவ்வளோ இருக்குன்னா ஒரு $600 to $700 பில்லியன் இருக்குது. இது மற்ற எல்லா நாடுகளோட நிறைய நாடுகளோட நம்ம வந்து அதிக ரிசர்வ்ஸாக வச்சிருக்கிறோம். இருந்தாலும் நம்ம நாட்டோட சைஸ் அவ்வளோ பெரிய சைஸ், 140 கோடி மக்கள் நம்ம வந்து இருக்கிறோம். அதனால் இதையும் தவறுங்க அப்படின்னு சொல்லுங்க. இது வந்து 7வது வேண்டுகோள். இதுக்கு வந்து இந்த எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? இந்த மாதிரி மக்கள்கிட்டே எல்லா தியாகம் பண்ண சொல்கிறீங்களே, தலைவர்கள் வந்து தப்பிச்சிடுறீங்களே, 12 வருஷத்தில் வந்து மோடிஜி நாட்டை எவ்வளோ தூரம் கஷ்டமான நிலைமை கொண்டு வந்துட்டார் பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம சமூக வலைதளத்திலுமே நிறைய பேர் குட்டி குட்டி அரசியல் விமர்சகர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் தியாகம் பண்ணுங்கள், மக்களை தியாகம் பண்ண சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க. அப்போ இதில் நம்ம இன்னொரு பக்கம் நம்ம என்ன இருக்குது, நம்ம யோசனை பண்ண வேண்டியது கட்டாயம் இருக்குது. இந்த மாதிரியான அரசியல் புரிதல் இல்லாமல் இருக்கக்கூடிய ராகுல் காந்தி போன்ற தமிழகத்தில் வந்து விளம்பர விமர்சகர்கள் இவங்களோட விமர்சனம்லாம் புரியணும்னு சொன்னால் கொஞ்சம் ஜியோ பாலிட்டிக்ஸோடைய புரிதல் கண்டிப்பாக தேவை. ஜியோ பாலிட்டிக்ஸ் தெரிஞ்சவங்க உலக நாடுகளில் என்ன பிரச்சனை இருக்குங்கிறதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சவங்களுக்கு தெரியும் நம்ம எந்த அளவுக்கு சேஃபாக பாதுகாப்பாக ஒரு அரவணைப்பாக நம்ம இருக்கிறோங்கிறதுக்கு கொஞ்சம் உலக அரசியல் தெரிஞ்சாலே தெரியும். உலக நாடுகள் அவ்வளோ தூரம் பிரச்சனையில் அவ்வளோ டர்புலன்ஸில் இருக்கும்போது நம்ம நாடு வந்து அவ்வளோ சேஃபாக அவ்வளோ பாதுகாப்பாக அவ்வளோ சூப்பராக நம்ம இருந்துகிட்ருக்கோம். அதனாலையும் ரொம்ப கட்டாயமாக நம்ம ஜியோ பாலிட்டிக்ஸ் அதிகமாக தெரிஞ்சுக்கணுன்ற கட்டாயம் இருக்குது. இதை நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். இது வந்து நம்மளால் இந்தியாவில் நடக்கிற பிரச்சனை கிடையாது, இது உலக பிரச்சனை. எல்லா நாடுகளிலும் இந்த மாதிரி பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. அமெரிக்கா ஈரான் பிரச்சனை வந்து பல கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து அது நேரடியாக பாதிப்பு இருக்குது. அதனால் ஜியோ பாலிட்டிக்ஸோட அவேர்னஸ் எவ்வளோ முக்கியங்கிறதுக்கு இந்த சம்பவங்களும் ஒரு முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டு நம்மளுக்கு. அதனால் இதை பற்றி நம்ம நிறையா தெரிஞ்சுப்போம். இது அதிகம் பேர்கிட்ட நம்ம வந்து இதை ஷேர் பண்ணுவோம். கடைசி எனக்கு என்ன கேள்வின்னு சொன்னால், இந்த 7 வேண்டுகோள்கள் மோடிஜி கேட்டதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்களா? இது கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா? இது ஒரு ஸ்டேட்ஸ்மேனாக ஒரு நாட்டை வந்து லீடு பண்ணுற தலைவராக மோடிஜி கேட்டுக்கிறாங்க. நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுவீங்க, இது கரெக்டு தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்களும் வந்து ராகுல் காந்தி போல் இது தப்பான ஒரு இது, மக்களை வந்து நீங்கள் தியாகம் பண்ண சொல்லக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னு சொன்னால் நோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அதோட காரணங்கள் என்னக்கோ அது கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம என்ன மக்கள் என்ன நினைக்கிறீங்கிறது வந்து தெரிஞ்சுப்போம். ஒருத்தருக்கு நம்ம வந்து கமெண்ட் பண்ணி நம்மளுடைய கருத்துக்களை வந்து பரிமாறிப்போம். மேலும் ஒரு பாசிட்டிவ் பாலிட்டிக்ஸ் வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம்.